ஹலோ மக்களே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பண்ண ஷாப்பிங், அதாவது ஜான்வரி மந்த்தும் டிசம்பர் மந்த்தும் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஃபாலோயர்ஸை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கூடியிருக்காங்க, ஒரு 7K கிட்ட. ஸோ வீடியோ போட்டால் கொஞ்சம் ரீச் ஆகுங்கிறதுக்காக இப்போ நான் வீடியோ ரிவீல் பண்ணுறேன். இப்போது நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னா, நம்ம வீடியோ நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் அது ரீச் ஆகலைங்கும் போது ஒரு வலி இருக்குது தெரியுமா? அந்த வலி அது ரொம்பங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன். இந்த கண்டென்ட்டுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு அப்போ எப்படிலாம் பண்ணலாம், இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம். பட் அது ரீச் ஆகலைங்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. பட் இப்போ ஓரளவுக்கு அந்த 7K ஃபாலோயர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நான் எனக்குன்னு எதுவுமே வாங்கணும்னு ஐடியாவே வச்சுக்கல. எல்லாமே என்னுடைய வெல்விஷர்ஸ்க்காக, எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த என்னோடய பீப்புளுக்காக நான் ரிட்டன் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ 1-2 இல்லை, நான் எப்போவுமே கொடுத்தா அப்படியே அன்பை மொத்தமாக தான் கொடுப்பேன். அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சது, அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்ட்டு அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஸ்டன்னாகி நிற்கும் போது எங்கள் அம்மா, நீ எடுத்துக்கோ, நான் வாங்கித்தரேன் அப்படின்னாங்க. என்ன தான் நம்ம சம்பாரித்தாலும் அம்மா காசில் வாங்குற மாதிரி இருக்காதுல்ல, அதுதான் வாங்கிட்டேன். ஓகே, ட்ரைபாட் உடஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரதுக்கு லேட் ஆகும். நான் வச்சுருக்க செட்டப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான செட்டப்பாக, விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து சரி ஓகே நான் காமிக்கிறேன். அண்ட் ரிட்டன் வரும்போது எங்கள் அப்பாட்ட இந்த பேக்கில் எல்லா திங்ஸையும் வச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே அங்கே ஷாப்பிங் பேக்ஸ் அலௌட் கிடையாது. அதாவது அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் என் சைஸுக்கெலாம் ட்ரௌசர் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம். நான் XXL என்னுடைய பேண்ட் சைஸ் மட்டும். அதனால கலர்ஸில் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கலர்ஸ்லேயும் போயிட்டு நான் 2 ட்ரௌசர் எடுத்தேன். அந்த 2 ட்ரௌசருக்கு நான் தான் காசு கொடுத்தேன். ஸோ அதுவும் இதில் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ். அண்டு நான் இது என்னன்னு சொல்கிறேன். அண்டு இது என்னோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. அண்ட் இது என்னுடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. இதுவும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. அழகான கலர், மஸ்டர்ட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய க்யூட்டாக ஒரு பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது அவங்க ஸ்கின் டோனுக்கும் நல்லாயிருக்கும். இது மிடி லென்த்து தான், லைக் நம்ம ரெஃப்யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நைட் ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். எல் சைஸுன்னு இருக்குது, பட் அப் டு XL வரைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நைட் ட்ரெஸ்ஸாக, நிறையாவே வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கும் கொடுத்தா இது கேர்ள்ஸுக்கு ஆப்வியஸாக பிடிக்குங்கிறனால நான் இப்படி சும்மா வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. அவங்கள நான் நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்க சைஸ் இப்படி தான் இருக்குன்ட்டு அவங்களோட வீடியோஸ் மூலமாக பார்த்துட்டேன். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த சைஸில் இது ஒன்று மட்டும் தான் ஆச்சு. இது XSலேருந்து S வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் மீடியம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எலாஸ்டிக்காக தான் இருக்குது. நம்ம அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் இழுத்து நம்ம என்ன வரைக்கும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த பேட்டர்ன் கொஞ்சம் டீசெண்டாகவும் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் இதை பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் விலையை பார்க்காதீங்க, இட்ஸ் ஃபார் கிஃப்ட் பர்பஸ். அண்ட் உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெஸ் தான் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸாக நான் பார்த்த உடனே வாங்கிட்டேன். இதில் இருக்கிற டிசைனும் சரி, இதோட மெட்டீரியலும் சரி, ரொம்ப சாஃப்ட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலுமே கூட. ஸோ போட்டோன்னா லைக் நீலந்து ட்ரெஸ் மாதிரி தான் வரும். அண்ட் கீழே தெரியுதா ஒரு பெல்ட் ஒன்று தூங்குதா இந்த இடத்துல, அந்த பெல்ட் வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் ஃபேஷன் பெல்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு கூட ஸ்டைல் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்டைல் பண்ணுற விதத்தில் தான் ஒரு ட்ரெஸ் எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது எனக்கும் என்னுடைய அந்த இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் அவங்களுக்கும் நான் சேர்த்து வாங்கினேன். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்டு இது ஒரு ஃபேவரட்டான பர்சன் எனக்கு. அண்டு அவங்க ஸ்பெஷல் பர்சனே சொல்லலாம். இந்த ட்ரெஸ் ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். நேரில் பார்க்கும்போது கொடுக்கணும். அவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேங்கிறது அவங்க இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த செட் ஆஃப் கிஃப்ட்ஸில் இது ஒன்று போய் சேர்ந்துடும். அண்ட் இதுவுமே நைட் ட்ரெஸ் மாதிரி தான். நான் போட்டிருக்கேன் ட்ரெஸ், இதுக்கு கொஞ்சம் மேலே வரும். அவங்களுமே என் சைஸ் தான் இருப்பாங்க. ஸோ
நான் இதை கால்குலேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இதுதான் நான் சொன்ன ஷார்ட்ஸு. நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம்ல, ஸோ உள்ளே இந்த மாதிரி நான் போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ்லாம் நான் வாங்குவேன். இது வந்து கோ கலர்ஸில் வந்து ஆஃபரில் வாங்கினது, லைக் 599 என்னமோ ஆஃபரு. 599 வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 299க்கு. ஸோ எக்ஸல், டபுள் எக்ஸல் வரைக்குமே நல்லாவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். ப்ரிண்ட்டுமே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லுக்கு தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இதோட பிக்சர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் இதுதான் இன்னொரு ஷார்ட்ஸு. இது வந்து கொஞ்சம் சாண்டல் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு ஒரு கேர்லி டைப்பாகவே இருந்தது. நாடாவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிற இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இருந்துருச்சுன்ட்டு நான் வந்து டக்கு டக்குன்னு இது எல்லாத்தையும் எடுத்தேன். நான் பிடிச்சிச்சாங்க. இது வந்து டிசைனே வந்து நான் இங்கே வீட்டுக்கு வந்தால் முழுசாகவே பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. அவசரத்துலேயும் பங்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, மூளைங்கிற மாதிரி தான். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? ஸோ என்னோடய தாட்ஸு, என்னோடைய இதெல்லாம் எப்படி இருக்கும், செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்டு நான் வந்து சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸுமே வந்து நல்லா இருக்குமான்னு யோசிச்சு தான் சூஸ் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. எங்கள் அம்மா கொண்டு போய் கரெக்ட் டைமுக்கு நான் எக்மோரில் விட்டாகணுன்ட்டு அறக்க பறக்க சூஸ் பண்ணேன். என்னோடது தான் வந்து எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. எங்கள் அம்மா எக்ஸல் இருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தேன், யோசித்தேன், ஓகே நம்ம நல்லா தான் யோசிச்சிருக்கோம் அப்படின்ட்டு, அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியா ஹாப்பியாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த 7Kவே வந்து நான் அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கேன். 7K வந்துட்டேன் அப்படின்ட்டு. பட் இன்னும் நான் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இன்னுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அண்ட் எல்லா வீடியோஸையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க.